வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வருட இறுதிக்குள் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் வழங்குவதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவிப்பு. கதிர்காமம் கந்தன் ஆலய வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு வடக்கிலும் கிழக்கிலும் விசேட பஸ் சேவை. இந்தியா பீகாரில் அதிவேக ரயில் ஒன்று தடம் புரண்டதில் 4 பேர் பலி, 8 பேருக்கு காயம். இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த 24 இந்திய மீனவர்கள் இன்று ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த 24 மீனவர்களையும் விடுதலை செய்வதற்கான ஆலோசனையை சட்டமா அதிபர் வழங்கியுள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பிரதிப்பணிப்பாளர் நடராசா கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவு கிடைத்தவுடன் அவர்களை இன்று பிற்பகல் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வருட இறுதிக்குள் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரத்தை வழங்கவுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பழைய மின்மானிக்கு பதிலாக புதிய மின்மானியொன்றை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவும் கலந்து கொண்டார். 2005ஆம் ஆண்டு ஆட்சியை பொறுப்பேற்றது முதல் இன்று வரை மின் உற்பத்தி நிலையங்களை அரசாங்கம் நிர்மாணித்து அதனை திறந்தும் வைத்துள்ளது. மேலும் சில மின் உற்பத்தி நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. 1000 மில்லியன் நட்டத்தில் காணப்பட்ட நிறுவனம் கடந்த வருடம் 12,000 பில்லியன் லாபத்தை ஈட்டியமை நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தேசிய கட்டமைப்புக்குள் இணைக்கப்பட்டமையே ஆகும். இன்று மின்சாரம் தடைப்படுவதில்லை. இந்த வருட இறுதிக்குள் இலங்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரத்தை வழங்கும் இலக்கை நோக்கி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றோம். මුල්ලකටම විදුලිය අපට ලබා දීමට අපි ඉලක්ක කරගෙන ඒ සඳහා දැඩි කැපවීමකින් කටයුතු කරගෙන යනවා. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலய வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து விசேட பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் நிலையங்களிலிருந்தும் எதிர்வரும் 28ஆம் தேதி தொடக்கம் விசேட பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு பிராந்திய செயலாற்று முகாமையாளர் சேனா கனகசுந்தரம் தெரிவித்தார். மேலும் யாத்ரீகர்களின் நலன் கருதி கதிர்காமம் பஸ் தரைப்படத்தில் விசேட கர்ம பீடமும் 28ஆம் தேதி தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கதிர்காமத்துக்கான விசேட பஸ் சேவை 2014/6/28ஆம் தினம் தொடக்கம் 2014/7/13ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம், திருகோணமலை, மூதூர், வாகர, பாலச்சேன, மட்டக்கிளப்பு, களுவாஞ்சிகுடி, கல்முனை, அக்கரப்பத்து, பொத்துவில் போன்ற இடங்கள்ல இருந்து ஆரம்பமாகுது. இதுக்கான ஆசன பதிவுகள் அந்தந்த பஸ் நிலையங்கள்ல மேற்கொண்டிருக்கோம். பிரியாணிகள் துவக்கி ஏற்ற மாதிரி 60 பிரியாணிகள் கொண்ட ஒரு குழுவாக இருந்தா அவங்களுக்கு விசேடமாக ஒரு பஸ் வண்டி ஒன்று அவங்க கோர்ற இருந்து அனுப்பி வைப்போம். அது மட்டும் இல்லாம இலங்கை போக்குவரத்து சபை கிழக்கு பிராந்தியத்தால கதிர்காம பஸ் நிலையத்தில் ஒரு தனியான காரியாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழ் பேசும் உத்தியோகத்தர்களை நியமிச்சிருக்கோம். இந்த பாத யாத்திரை சென்ற பிரியாணிகள் 28ஆம் தேதி முதல் ஆசன பதிவுகளை அந்த கதிர்காமத்தில் அமைக்கப்பட்ட கிழக்கு பிராந்திய காரியாலயத்தில் இருந்து மேற்கொள்ளலாம். இந்த கர்ப்பபுரம் 2014/7/13ஆம் தேதி வரைக்கும் இயங்கும். இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து மாவட்டபுரத்திற்கு இரவு 8:30 வரை பஸ் சேவைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ பெருவிழா அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாகி 26ஆம் தேதி கீரிமலை கண்டாங்கி தீர்த்தக்கரையில் நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெறவுள்ளது. இரவு வேளையில் நடைபெறவுள்ள திருவிழாக்களில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நலன் கருதி இரவு 8:30 வரை பஸ் சேவைகளை நடத்துவதற்கு உற்சவம் தொடர்பான கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்திற்கு ISO 9001/2008 தர சான்றிதழ் நேற்று வழங்கப்பட்டது. கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் கண்ணூர்வ கல்வி நிறுவன மண்டபத்தில் இதற்கான வைபவம் நடைபெற்றது. ISO 9001/2008 தர சான்றிதழ் கால்நடை மற்றும் கிராம சமூக அபிவிருத்தி பிரதி அமைச்சர் HR மித்ரபாலவிடம் வழங்கப்பட்டது. ஆசிரியர் இடமாற்றம். சில ஆசிரியர்கள் 15-20 வருடங்களாக ஒரு பாடசாலையில் கடமையாற்றுகின்றமை போன்ற சிக்கல்கள் காணப்படுகின்றன. இடமாற்றம் வழங்குவதில் எவ்வித கொள்கைகளும் இல்லை. திறமையானவர்களுக்கு முன்னோக்கி செல்வதில் பல தடைகள் ஏற்படுகின்றன.
அதிபர்களுக்கான வெற்றிடங்கள் உள்ளன. அதிபர்களை தெரிவு செய்யும் முறை தற்போது சவால் மிக்கதாக உள்ளது. கல்வி தொடர்பில் பல திருத்தங்கள் கொண்டுவரப்படுகின்றன. மஹிந்தோதய தொழில்நுட்ப பிரிவின் ஊடாக 1000 பாடசாலைகளை தெரிவு செய்து கணனிகளை வழங்கி மாணவர்களின் பயிற்சிகளுக்காக வழங்கியுள்ளோம். இதனூடாக நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை முறையாக கொண்டு செல்ல தீர்மானித்துள்ளோம். පරිගණක 60 බැගින් 40ට වඩා ලබා දීලා ළමයින්ට පරිගණක පරිශීලනයට කටයුතු සකස් කරන வாய் மற்றும் கால்களில் பரவும் நோயை தடுப்பதற்காக நாட்டில் உள்ள அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி ஏற்றுவதற்கு கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அவ்வப்போது இந்த நோயினால் கால்நடைகள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் குமாரடி சில்வா தெரிவிக்கின்றார். காலி, கண்டி, களுத்துறை, மொனராகலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் தற்போது கால்நடைகள் வாய் மற்றும் கால்களில் பரவும் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டங்களில் உள்ள கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிடுகின்றார். இந்த நடவடிக்கைகளுக்காக 1,50,000 தடுப்பூசிகளை இறக்குமதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். கால்நடைகள் மத்தியில் இந்த நோய் தொடர்ந்தும் பரவிச் செல்வதை தடுத்துள்ளதாகவும் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பதுளை நாரங்கல 2ஆம் பிரிவில் உள்ள புதுமலை தோட்டத்தில் தொழிலாளர் குடியிருப்புகளில் பரவிய தீயினால் 5 குடியிருப்புகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. நேற்றிரவு 10 மணியளவில் தொழிலாளர் குடியிருப்புகளில் தீ பரவியுள்ளது. இந்த சம்பவத்தினால் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 17 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்கள் பாடசாலை ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை மற்றும் ஊடக வளங்கள் பயிற்சி மையம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள வரலாற்று சுவடுகள் எனும் புகைப்பட கண்காட்சி இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. பல்கலைக்கழக பதில் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா மற்றும் கலை பீடாதிபதி பி சிவநாதன் ஆகியோர் இணைந்து இந்த கண்காட்சி கூடத்தினை திறந்து வைத்தனர். இன்று ஆரம்பமாகிய இந்த கண்காட்சி எதிர்வரும் 27ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளது. இந்த புகைப்பட கண்காட்சியில் 6 வரலாற்று தொல்லியல் இடங்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் இங்கு பேராசிரியர் இந்திரபாலாவின் தொல்லியல் நிலையமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியின் போது தொல்லியல் இடங்களின் அழிவுகளை தடுப்பதற்கும் அவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ரத்மலானை கோலுமடம சந்திக்கு முன்பாக இன்று காலை அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ரத்மலானை செவிப்புல நட்டோர் பாடசாலை மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டிருந்தனர். கோலுமடம சந்தி என்ற பெயரை மாற்றுமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.